ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்எஸ் சேனல். அப்பார்ட்மெண்ட் வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். நம்மள நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது மாடல் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், அம்மனிட்டிஸ் இதை மட்டுமே பார்த்து முடிவு பண்ணிவிட்டு வாங்கிடுறோம். ஆனால் உண்மையான பிரச்சனையே வாங்கின பிறகு தான் ஆரம்பிக்குது. ஹேண்ட் ஓவர் டிலே, ஹிட்டன் சார்ஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இஷ்யூ, இஎம்ஐ ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்னாடி தெரிய வருது. அதனால் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பில்டரோட ட்ராக் ரெக்கார்ட். அவங்களோட பழைய ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைமுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை டிலே பண்ணி கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதான்றதை வெரிஃபை பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் அதை எவ்வளோ சீக்கிரம் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணுங்கள். இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது லீகல் அப்ரூவல்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா அப்ரூவல்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ரெராவாக இருக்கட்டும், டிடிசிபியாக இருக்கட்டும், சிஎம்டிஏ அப்ரூவலாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மூணாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ். சைட்டை நீங்களே விசிட் பண்ணி ஆக்சுவல் ப்ராக்ரஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேல்ஸ் டீம் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, 50% முடிஞ்சிருச்சு, 60% முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் 4-5 வருஷம் ஆனாலும் அதே பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதனால நீங்களே டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி அந்த ப்ராசஸ் உண்மையாகவே நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நாலாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட கார்பெட் ஏரியா. உங்கள் டாக்குமெண்ட்டில் அது மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் வாங்க போகிற யூனிட்டுக்கு எவ்வளோ கார்பெட் ஏரியா கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பில்டரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜும் அந்த கார்பெட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. அஞ்சாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது சேல் அக்ரிமெண்ட் தான். பொசஷன் டேட்டாக இருக்கட்டும், காம்பன்சேஷன் டிலே பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க, அப்புறம் டிலே பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படுது, இப்படின்ற பல விஷயம் பார்த்திங்கன்னா சேல் அக்ரிமெண்ட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் சேல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன பாயிண்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஆறாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஹிடன் சார்ஜஸ். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் டெபாசிட்டாக இருக்கட்டும், இல்லை கிளப் ஹவுஸ் சார்ஜாக இருக்கட்டும், பார்க்கிங் சார்ஜஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏழாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வாட்டர் பேக்கப் சோர்ஸும் பவர் பேக்கப் சோர்ஸும் எப்படி இருக்குதுன்னு. மெயினாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேக்கப் அவங்க வச்சுருப்பாங்க, தண்ணிக்காக எவ்வளோ டியூரேஷன் பேக்கப் இருக்கும், கரண்ட்டுக்கு எவ்வளோ டியூரேஷன் பேக்கப் இருக்கும் அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. எட்டாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. வால்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், டோர்ஸ், விண்டோஸ், ப்ளம்பிங், இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th நீங்கள் செக் பண்ண வேண்டியது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தான். மாதம் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வரும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அந்த ஏரியாவோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதர் ப்ராஜெக்டில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. 10ஆவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதர் ஓனர்ஸோட ஃபீட்பேக் தான். அது ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு அதர் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற ஓனர்கிட்ட பேசி அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய விஷயம் தேவைப்படுறது ஃபைனான்ஷியல் டிசிஷன் தான். அதாவது பேமெண்ட். வெறும் ப்ரௌச்சர், மாடல் ஹவுஸ், மார்க்கெட்டிங் ப்ராமிஸ் இதை மட்டும் பார்த்து முடிவு பண்ணி வாங்கிட வேண்டாம். நீங்கள் மெயினாக டாக்குமெண்ட்ஸ், ஆக்சுவல் சைட் ப்ராக்ரஸ், எக்ஸிஸ்டிங் ஓனரோட ஃபீட்பேக் இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.